ஜெயலலிதா மேம்க்கு அப்புறம் உங்களை நான் இன்ஸ்பிரேஷன் மெயினா வந்தேங்க. பட் அந்த டைம்ல யாருமே ஹெல்ப் செய்யல. உங்களோட அவங்க காந்திமதி கரெக்டா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் எதுவும் கிடையாது. பட் அந்த டைம்ல ஃபோன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் உங்க ஃபாத்திமா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்ப நீங்க கேட்க சொன்னீங்கன்னு கேட்டு ஒவ்வொரு நாள் டெய்லி ஃபோன் பண்ணாங்க. அது ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் லங்ஸ்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப வந்து ஹாஸ்பிட்டல் இல்ல சார் வந்து பயந்துட்டான். சின்ன வயசுல தான் படிச்சுட்டு இருந்தான். அப்ப பயந்துட்டு ரொம்ப இந்த பல்ஸ் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு. அப்ப என்ன சொல்லிட்டாரு டாக்டர், சொல்ல முடியாது. அப்ப அவங்க அந்த காந்திமதி மேம் வந்து ஏசையில சொல்லிட்டேன், பையனை கூட்டிட்டு போயிருங்க, ஒன்னும் ப்ராப்ளம் தான், மேம் பேசிடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளும் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுச்சு கொஞ்ச நாள். இப்ப நாங்க வந்து ஒரு 1000 பேருக்காவது ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம், இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்ப வந்து அதுல 500 பீப்புள்ஸ்க்கு வந்து என்னோட ஹெல்ப் தான் ஷாப் போட்டு கொடுத்துருக்கேன். இப்ப அது வந்து மெயின் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நாம எடுத்துக்கலாம். நாங்க வந்து நீங்க வந்து இந்த சைடு எங்களுக்கு பட் இருந்தாலுமே நீங்க அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறது வந்து அது ரொம்ப பெரிய தாட். ஜெயலலிதா மேம்க்கு அப்புறம் உங்களை நான் இன்ஸ்பிரேஷன் மெயினா வந்தேங்க.